அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகக்கூடிய மாணவர்கள் டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் அப்படின்றது வச்சிருப்பாங்க. இந்த டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட்டை இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டுக்கு போய் தான் நம்ம வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மளுடைய வீட்டில் இருந்தே இதற்கான ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்மளால சர்டிஃபிகேட் வாங்க முடியும் அப்படின்றத பற்றின A to Z டீட்டெயில தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா நம்ம ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்ல போய் ஜாயின் பண்ணணும். ஒரு 6 மாசம் பார்த்தீங்கன்னா மாசம் ஃபீஸ் பே பண்ணி நம்ம டைப்ரைட்டிங் அடிச்சு, அதுவும் மிஷினில் அடிச்சு நம்ம டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் எக்ஸாம் எழுதி டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் வாங்குறது மாதிரி தான் இது வரைக்கும் இருந்துச்சு. இப்போ லேட்டஸ்டாக வெளியிடப்பட்ட நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அப்படின்றதுல டைப்ரைட்டிங் எக்ஸாமையும் நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன். அதே மாதிரி நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய நேரத்தில் என்னால் டைப் அடிச்சு காட்டி அந்த சர்டிஃபிகேட் வாங்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு இல்லை. ஆனால் என்னால் டெய்லி ஒரு 1 ஹவர்லேருந்து 2 மணி நேரம் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நான் டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்ற எனக்கு ஆசை இருக்கு. அதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் வீட்டில் இருக்கிற சிஸ்டம் ஆர் லேப்டாப் வச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ணி நான் எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக வாங்க முடியும் அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்ல போனீங்க அப்படின்னா மந்த்லி சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 700 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அது ஒரு 6 மாசம் கணக்கு வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக போயிடும். மணியும் நீங்கள் சேவ் பண்ணணும், வீட்டில இருந்தே நீங்கள் படிச்சுக்கலாம், அதே மாதிரி வீட்லேயே நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்றது மாதிரியான ஆப்ஷனை இந்த வருஷத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இதற்கு ஆன்லைன் மீடியா டீம் என்ன மாதிரியான சப்போர்ட் பண்றாங்க, இந்த டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட்டை ஒரு ஜூனியர் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ பதிவில் நான் 1 by 1 சொல்ல போறேங்க. ஆகஸ்ட் மாசத்துல நம்ம டைப்ரைட்டிங் எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் அடுத்தது ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஆகஸ்ட் மாசத்தை டார்கெட் பண்ணி டைப்ரைட்டிங்ல ஜூனியர் சர்டிஃபிகேட் காண்டி ஆகஸ்ட் பேட்ச் அப்படின்றதான் இந்த வீடியோ பதிவில் நம்ம சொல்ல போறோங்க. இப்போ இந்த பேட்ச்ல நம்ம எப்படியெல்லாம் கோர்ஸை கொண்டு போக போறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஷீட் கொடுப்பாங்க. அந்த ஷீட்டை ஃபர்ஸ்ட் ஃபிங்கரிங் கரெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான உழைப்பு இருக்கு, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, அதனால அந்த அளவுக்கு சார்ஜ் பண்றாங்க. நம்மளுக்கு அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. அதனால நம்ம அந்த வாய்ப்பு இல்லாதவங்க நம்ம இதை பயன்படுத்திக்கிறது தான் இந்த வீடியோ பதிவை நான் கொடுக்குறேன். அதையும் நான் அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவங்க ஃபிங்கரிங் கரெக்ட் பண்ணிட்டுருவாங்க. இந்த லெட்டர் இதுக்குரியது அப்படின்றத சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஷீட் மாதிரி கொடுத்து அதை பார்த்து நம்ம டைப் அடிக்கிறது மாதிரி இருக்கும். டைப் அடிச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெயினர்கிட்ட கொடுத்து கரெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு போயிடுவோம். ஒரு 1 hour 1.5 மணி நேரம் அடிக்கப்போம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ இதே மாதிரி தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இதை ஆன்லைன்லேயே நாங்கள் பண்ணுறோம். அதுவும் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அன்னைக்கு குடிக்கிறத அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா நம்மளால ஸ்பீட் அப்படின்றது பிக் பண்ண முடியும். ஆகஸ்ட் மாசத்துல வரக்கூடிய டைப்ரைட்டிங்ல ஜூனியர் சர்டிஃபிகேட்டை உங்களால தாராளமாக வாங்க முடியும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க. இப்போ இதுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் அப்படின்றது நான் கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இந்த வீடியோ பதிவில் நான் 1 by 1 சொல்லிடுறேன். கொஞ்சம் சொல்றேன் ஓகேங்களா. இதே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்மளுடைய எக்ஸ்பர்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி ஒரு வெப்சைட் லிங்க் அப்படின்றது நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். அந்த வெப்சைட்ல என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபிங்கரிங்கை நம்ம கரெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். எந்தெந்த லெட்டர் எந்தெந்த ஃபிங்கருக்கு உரியது அப்படின்றதுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அப்படின்றத கொடுத்துருவோம். இதுல வீடியோ இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், கேம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும், எப்படி நம்ம கத்துக்கலாம், எப்படி நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கான 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கொடுத்துருவோம். இந்த எக்ஸசைஸை நாங்கள் எது வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்றத ஃபுல்லத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதற்கான டெஸ்ட் அப்படின்றது நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி நம்ம சொல்லிடுவோம் டைப் லைன் 1 page அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ ஒரு லைன் லைனாக நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பேஜ் ஃபுல்லாக இதே ஒரு லைனை நீங்கள் டைப் அடிச்சு அந்த டைப் அடித்த பகுதியை என்ன பண்ணோம்னா வேர்டில் டைப் அடிப்போம். அந்த வேர்டில் இருக்கக்கூடியதை நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அதை உங்களுடைய கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணி கூகுள் டிரைவ் லிங்கை எங்களுக்கு ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஷேர் பண்றக்கூடிய கூகுள் டிரைவ் லிங்கை எங்களுடைய டீம்ல இருந்து அதை எடுத்து
எடுத்து டவுன்லோட் பண்ணி அதுல என்ன மாதிரியான தப்பெல்லாம் இருக்கு அப்படின்றத கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இப்ப இது நம்ம இன்ஸ்டியூட்ல போய் பண்றோம் அப்படின்னா நம்மகிட்ட பக்கத்துல இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு அந்த டைம் செட் ஆகாது. அதுதான் பிரச்சனையே. நம்மளால அந்த டைம்ல நம்மளால அங்க போக முடியாது. ஏன்னா நம்மளுக்கான வேலைகள் இருக்கு. அந்த வேலையை விட்டுட்டு அங்க போக முடியாது. அப்ப இந்த நேரம் அப்படின்றது எங்க இதுல கிடையாது. அன்னைக்கு கொடுக்கறத அன்னைக்கு முடிக்கணும், அவ்வளவுதான். அன்னைக்கு கொடுக்கறத அன்னைக்கு முடிச்சு நீங்க டிரைவ்ல அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய டீம் வந்து உங்களுக்கானதை திருத்தி அதுல அப்லோட் பண்ணிடுவாங்க. மறுநாள் நீங்க அதை பார்த்த போது உங்களுடைய தப்பை நீங்க திருத்திக்கிட்டு அடுத்த எக்ஸசைஸை நீங்க பண்ணணும். இப்படியே டெய்லி டே பை டே உங்களுக்கு டெய்லி அப்டேட் இருக்கும். டெய்லியே ரொட்டீனா நம்ம பண்ணுவோம். ஃபிங்கரிங் ஃபுல்லத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து பேராகிராஃப் டைப்பிங் அப்படின்றது கொண்டு போயிருவோம். பேராகிராஃப் டைப்பிங்ல தான் உங்களுக்கு ஸ்பீடு வந்து பிக்கப் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ இதே மாதிரி தான் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க. ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் லெவலுக்கு நம்ம வந்து ரொம்பனா இதில் நான் வந்து டீசெண்டான ப்ரைஸ்லாம் கொடுக்குறோம். ஆகஸ்ட் மாதம் தான் நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வருது. நம்ம இந்த ஆகஸ்ட் பேட்ச் அப்படின்றது நம்ம இப்பயே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஆகஸ்ட் பேட்சை நம்ம ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்க. இதற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் டைப்பிங் மட்டும் செப்பரேட்டாக ஜாயின் பண்ணுறவங்க 999 மட்டும் பே பண்ணால் போதுமானது. இதே இங்கிலீஷ் டைப்பிங் மட்டும் செப்பரேட்டாக ஜாயின் பண்ணுறவங்க 999 வந்து பே பண்ணலாம். இதே இது ரெண்டையுமே தமிழ் டைப்பிங் அண்ட் இங்கிலீஷ் டைப்பிங் போத் ஜூனியரை சேர்த்து பண்றவங்களுக்கு சம் டிஸ்கவுண்ட் நம்ம பண்ணி கொடுக்குறோம். 1499 மட்டும் நீங்க பே பண்ணீங்கன்னா போதுமானது. நீங்க பேமெண்ட் கட்டுறதுக்கான பேமெண்ட் டீடைல் பேடிஎம், ஜிபே, போன்பேக்கான நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க கொடுத்துருக்கோம். அந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்க பே பண்ணிட்டு பேமெண்ட் கட்டின ப்ரூஃப் உங்களுடைய டீடைல் நேமு, மெயில் ஐடி, அட்ரஸ் டீடைல், கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பரை 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு மட்டும் நீங்க அனுப்பிவிட்டீங்கன்னா உங்களுடைய டீடைல வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணி வாட்ஸ்அப் மூலமா தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க. இதுல சிஓஏ அப்படின்றதுல பாத்தீங்கன்னா தியரி பிராக்டிகலுக்கு மட்டும் செப்பரேட்டாவும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். அதுவும் நீங்க வந்து தனியா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது சம்பந்தமான கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே செப்பரேட்டா நான் வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிப்போம். அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல சிஓஏ டவுட் அப்படின்றது மாதிரி நீங்க டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை அப்படின்றது கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அடுத்து நம்மளுக்கு வந்து குரூப் 4 எக்ஸாம் அப்படின்றது டிசம்பர் எண்ட்ல நம்மளுக்கு வந்து குரூப் 4 எக்ஸாம் வருது. இந்த ஆகஸ்ட் மாசம் நடக்கக்கூடிய டைப்ரைட்டிங் சர்டிபிகேட்டை நம்ம வந்து கரெக்டான முறையில பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளால டிசம்பர்ல நடக்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ல சர்டிபிகேட் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத மட்டும் நான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லா மாணவர்களும் கண்டிப்பான முறையில யூஸ் பண்ணி பயனடையணும் அப்படின்றத மட்டும் எங்கள் டீம் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கங்கள்.